அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறோம் பாருங்கள். 1 கப்பு பொட்டுக்கடலை, அதில் 4 ஏலக்காய், அதே அளவுக்கு சர்க்கரை, நெய் ஊற்றுறதுக்கு காய்ச்சி ஊற்றி நெய் இதையும் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான். போட்டு நுணுக்கிட்டு அப்புறம் வெல்லம் தனியாக போட்டு நுணுக்கலாம். அப்போ இல்லைன்னா திப்பியாக இருக்கும். இது பவுட்ரு நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிக்கணும். நுணுக்கிட்டு பவுட்ரு பண்ணிட்டோம். நல்லா பொட்டுக்கடலை மட்டும் நைஸாக பண்ணிக்கணும். அப்படியே உருண்டைக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சத்துள்ளதே இது. ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு வெல்லத்தை நுணுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் நெய் காய்ச்சி வச்சுக்கலாம். இந்த வெல்லமும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பாவாட்டை ஆக்கிச்சு. இது இதில் போட்டுருவோம். நல்லா கெட்டியாக நம்ம நல்லா வலுவலுன்னு வெல்லமும் அரைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு. நெய் ஊற்றும் போது இலைக்கு சர்க்கரை ஜீனி மாதிரி இலகாது. இது ஒரு அளவாகத்தான் இலக்கம் கொடுக்கும். உடனே ஒரு தண்ணியோ இதோ பட்டுட்டா உடனே இலகிடும். ஹீட் ஆகிட்டா இது அவ்வளோ சீக்கிரத்தில் இலகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நல்லா பொரிச்சு போடுறது. வெள்ளி ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிட்டு அதில் ஊற்றணும். 75 ml நெய் ஊற்றுறோம். பார்க்கலாம் எப்படி சரியாக இருந்தால் அதே போதும், இல்லைன்னா பத்தலைன்னா ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஊற்றணும். அப்போதே அது இலக்கம் கொடுக்கும். நல்லா பாருங்கள் கலக்கிக்கணும். இது நல்லா ரெண்டையும் போட்டு ஒன்றா கலக்கிக்கணும். ஜீனியாக இருந்தால் அதுக்கு ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லம் தானே நமக்கு நல்லது, வெல்லம் நாடு சர்க்கரை. அதனால் கொஞ்சம் இதாக இருக்குன்னா ரோட இருந்துச்சுங்க கொஞ்சம் இதில் எடுத்து வச்சிடலாம். உருட்டிட்டு நெய் ஊற்றி மொத்தமாக ஊற்றிட்டு அது ஒரு மாதிரியே விரிஞ்சிக்கும். பொடிப்புக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிக்க எடுத்துக்கலாம். இந்த நெய் கொடுத்து இதுவே அப்படியே ஒரு இதில் கேக் பருப்பி தட்டில் தட்டிட்டோம்னா கேக் ஆயிரும். பருப்பியாட்டம் எடுத்துக்கலாம். நெருப்பு ஊற்றிக்கலாம். 4 நாள் 5 நாள் 5 நாள் உடையாது. இந்த பகுதி இருக்கிறது போட்டுக்கிட்டு மீதி நெய்யை ஊற்றி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, காயாது. நெய் சூடாகவே இருக்குது. நெய் சூடாகவே இருக்குது. சரியா இருக்கு. இந்த பழையபடி உருட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். நல்லாவும் இருக்குது. சூடாக இருக்குது நெய். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து போட்டு சுருட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கு. நல்லா ஷேப்பாக வரும் நமக்கு. இது உருட்டுறதுக்குள்ளே இன்னொன்று உருட்டிக்கலாம். 2 கை வேலை தான் எல்லாமே. நல்லா உருட்டிட்டோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா வெயிட் போடுங்க குழந்தைங்க. அதே மாதிரி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் வயிறு புண்ணு இருக்கிறவங்க, கை கால் வலி இருக்கிறவங்க, இரும்பு சத்து இது நல்லா நிறைஞ்சது. ஆனால் பெரியவங்க 2 உருண்டை சாப்பிட்லாம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஈஸியான வேலை தான். செய்து சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.